பரிசுத்தமும் அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்தை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. செய்தி கொடுக்குற அடியனை பரிசுத்த ஆவினால நிரப்பி உம்முடைய வார்த்தைகளை கொடுங்கப்பா. கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்ய வேண்டுமாறு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மிக எளிதாக மனதில் கொள்ள முடியாத ஆனால் ஆசீர்வாதமான ஒரு வசனம். வாசிக்கிறேன், கவனிங்க. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. திரும்ப திரும்ப நீங்கள் வீட்டில் வாஸ்து பார்த்துடுங்க. ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்பவைகளை உலக தோற்றம் முதல் கொண்டு யாரோ உணர்ந்ததே இல்லை என்று சொல்லுகிறார். அவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஒருவேளை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளாகிய நீங்கள் என்னுடைய வாழ்விலே, என் குடும்பத்தினுடைய வாழ்விலே என்று எப்படி ஆசீர்வாதம் கிடைக்குமோ என்று ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம். இது உங்களுக்கு ஏற்ற விதமான ஆசீர்வாதமான ஒரு செய்தி. இந்த வசனத்தை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட வார்த்தையை, வாக்கு தத்துவத்தை எனக்கு நீர் கொடுத்திருக்கிறீரே, அதை செய்து தாருங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆமா, ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் அடைய போகிற அந்த கிருபையுள்ள வாழ்க்கையை யாருமே உணர்ந்து பார்த்ததே இல்லை என்று பேர் சொல்கிறார். ஆமா, அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களோடு கூட கடல் பிரயாணம் பண்ணி போய் கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை எப்படிப்பட்டதாக இருந்தது? இரவிலே ஒரு இடத்திலே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார். பகலிலே ஊர் ஊராக சென்று ஒவ்வொரு பிள்ளைகளாக சந்தித்து பேசிக் கொண்டிருப்பார். கடற்கரையிலே அவர் வந்து அமர்ந்தால் கூட்டமாக வந்து அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிப்பார். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அவைகளை, பலவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பார், சுகவீனமாயிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பார், பிசாசு பிடியில் சிக்குண்ட பிள்ளைகளுக்கு பிசாசை துரத்தி விடுவார். இப்படியாக ஒவ்வொருவருடைய வேதனையை அறிந்து அவர்களுக்கு ஏற்ற விதமாய் கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுற்றி அலைந்தார். 3.5 ஆண்டுகள் அவருடைய அந்த பிரயாணத்தை நீங்கள் பார்த்தீர்களானால் அது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கும். அவ்வளவு பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் உலகத்திலே மனிதருக்கு அவர் செய்தார். ஆமாம், 3.5 ஆண்டு செய்து அவருடைய நற்செய்தி பணி எத்தனை ஆண்டுகள் என்று பாருங்களா. 2000 ஆண்டுகளை தாண்டி கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையான அந்த வார்த்தைகள் உலகம் முழுவதும் சென்று கொண்டே இருக்கிறது. நாம கூட ஒருவேளை சொல்லலாம், இன்றைய கிறிஸ்தவத்திலே உண்மை இருக்கிறதா என்று நாம பேசலாம். இது இன்று பேசப்படுகிறது அல்ல. இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திற்கு பிற்பாடு அநேகரை குறித்து கேள்விப்படுகிற, பேசப்படுகிற ஒரு வார்த்தை தான். உண்மை கிறிஸ்தவம் இருக்கிறதா?
கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்திலே உண்மை காணப்படுகிறதா என்று யோசித்து பார்த்தோமானால், ஒருவேளை கேள்வி கேட்கிறவர்கள் தவறான பிள்ளைகளாக இருக்கிறார்களோ என்று சொல்ல தோணும். ஆனாலும் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகள் நீதியுள்ள பிள்ளைகளாக, தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ தங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமா, ஒவ்வொரு மூச்சும் ஆண்டவருக்கென்று வாழ்கின்ற ஒரு வாழ்வுக்கு நம்மை அர்ப்பணிக்கின்றதாக இருக்கணும். பாவம் செய்யாத மனிதன் இல்லை. அதனால கிறிஸ்தவனாகிய நானும் பாவம் செய்து கொண்டே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும்போது இருக்கக்கூடாது அல்லவா? பாவமற்ற ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். சரி, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடரோடு கூட கடலிலே பிரயாணமாய் போய் கொண்டிருக்கிறார். படகிலே காற்று வேகமாக வீச ஆரம்பிக்கிறது. அந்த காற்றின் வேகத்திலே அந்த படகானது அசைந்து மூழ்கிறதை போல காணப்படுகிறது. ஆண்டவர் எங்க, இயேசு எங்க அப்படின்னு சொன்னா அடித்தட்டிலே போய் படுத்து கொண்டார், தூங்கி கொண்டிருக்கிறார். சீடர்களுக்கு ஆண்டவரை எழுப்பி சொல்லுவதற்கு ஒரு பயம், திகைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் எழுந்தார், மேலே வந்தார், கடலை பார்த்து சொன்னார், அமைதலாயிரு என்று சொன்னார். அமைதலாயிரு. கடல் அமைதிப்பட்டது. பார்த்துருங்க, இது யாரும் நினைத்து பார்த்திருப்பார்களா? சீடர்களை நினைத்து பார்த்தார்களா? உலகம் எண்ணி மகிழ்வு கொள்ளுகிறதே அந்த நிகழ்வு யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. இதுதான் அதிசயம், அற்புதம். ஆண்டவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிற அதிசயமான அற்புதமான காரியங்கள். ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்றார். சகரியால சொல்ற, இன்றைக்கே தருவேன் அப்படிங்கிற. நம்மளே நம்முடைய உலக வாழ்க்கையில சொல்லுவோம், இதுவரைக்கும் அங்க எப்படியோ இருந்தா பாருங்க, இன்னைக்கு அவருடைய வாழ்க்கையை பாருங்க எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பாருங்க அப்படி சொல்லுவோம். அநேகருடைய வாழ்வு சமீப காலத்திலே அல்லது குறுகிய காலத்திலே ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்வாக காணப்படுது. அது எப்படி நிகழ்ந்தது என்று நம்மால் யூகிக்க முடியாது. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் உலக பிரகாரமாக அல்ல, உலகம் எண்ணுகிறபடி அல்ல, உலகம் காண்கிறபடி அல்ல, அதை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள். ஆமா, ஒருத்தர் திடீர் பணக்காரன் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. அது ஆண்டவர் கொடுத்தது. எரிச்சல் படாதீங்க, ஆண்டவர் கொடுத்தது. பொறாமை கொள்ளாதீர்கள், அது ஆண்டவர் கொடுத்தது. அவன் தவறு செய்கிறவனா நல்லவனா பொல்லாதவனா ஆண்டவர் பார்த்து கொள்வார். அது நம்முடைய வேலை அல்ல. நம்முடைய வேலை என்ன? நான் பரிசுத்தமாய் இருப்பது, தேவனுக்கு பிரியமாய் நடப்பது, அதுதானே என்னுடைய வேலை. அடுத்தவனை பற்றி குறை சொல்வது என்னுடைய வேலை அல்லவே. இங்க வேதாகமத்திலே ஒரு நபரை குறித்து ஒரு செய்தி வருகிறது பாருங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சகரியா எலிசபெத் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. சகரியா ஒரு ஆசாரியர். லூக்கா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சகரியா ஒரு ஆசாரியன். அவன் எப்படிப்பட்ட ஆசாரியன் தெரியுமா? குற்றமில்லாமல் நடந்த ஒரு ஆசீர்வாதம். குற்றமே இல்லை அவன்கிட்ட. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவன் அவன் மட்டுமா? அவன் மட்டும் இல்லை, குற்றச்சாட்டப்படாதவர்கள், தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் இருந்தவர்கள் யாரு? சகரியாவும் அவனுடைய மனைவியாகிய எலிசபெத்தும். நல்ல ஒரு ஆசாரியன். அந்த சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவரிடத்துல ஒரு வேண்டுதல் இருந்துச்சு. என்ன தெரியுமா? வயசு போயிடுச்சு, வயசு கடந்துச்சுங்க.
இத்தனை ஆண்டு காலமா அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்காங்க. எதை குறித்து காத்திருக்கிறார்கள்? குழந்தை இல்லை. ஏன் குழந்தை இல்லை? எலிசபெத் மலடியாய் இருந்தாள். அப்படித்தான் வேதம் சொல்லுது. முதலாவது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் குற்றமில்லாதவர்கள், நீதிமான்கள், அவர்கள் வயது சென்றவர்கள், ஆனா குழந்தை இல்லை. கடைசி காலம், அவனுடைய ஆசாரிய ஊழியத்துல நல்ல கடைசி காலம், இறுதி காலம். இப்ப எத்தனை ஆண்டுகள் ஆசாரிய ஊழியத்துல அந்த சகரிய ஆண்டவரோடு கூட பேசிக்கிட்டே இருந்திருப்பான். நல்லவன் தானே இல்லையா? அவன் நல்லவனா இருந்தாலும், நீதிமானா இருந்தாலும், குற்றச்சாட்டப்படாதவனா இருந்தாலும், உலகத்துல கொஞ்சம் பேர் அவனை குறித்து பேசும்போது, இப்படிப்பட்டவனுக்கு ஏன் ஆண்டவர் குழந்தை கொடுக்கவில்லை அப்படிதானே பேசுவாங்க. நீதிமானாய் வாழ்கின்ற பிள்ளைகள், உங்களை குறித்து யார் என்ன பேசுகிறார்களோ அதை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை குறித்து என்ன எண்ணம் வைத்திருக்கிறார் என்பதை யோசிங்க. இதற்காகத்தான் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய உள்ளம் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். ரோமர் 12:12 சொல்லுவாரு, நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கு, நம்பிக்கையிலே சந்தோஷமா. உபத்திரவம் வந்துட்டா பொறுமையாய் இருங்க, ஜெபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். எவைகளை குறித்து கேட்கிறீங்களோ உறுதியாய் தரித்திருங்க. ஆண்டவர் எனக்கு தரணும் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடி ஜெபியுங்க. ஆமா, உங்களுடைய மனதின் நிலை, யாக்கோபனுடைய மனதின் நிலை, அவன் தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வரும்போது, ஏசா வரும்போதுதான் அவனுடைய குடும்பத்தாருக்கு தெரியுதுங்க. ஆமா, ஏசாவை குறித்து யாக்கோபுக்கு இருந்த பயம் அப்பதான் தெரிந்தது. அப்பொழுது அவன் ரொம்ப வெளிக்காட்டல, தனித்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறான். ஆண்டவரோடு கூட தனித்திருந்தான். அவனோடு கூட ஆண்டவர் போராடினார். ஆமா, இரவு முழுவதும் ஆண்டவரை விடவே மாட்டேன்ட்டான். இப்ப கவனிங்களேன், எவைகளை குறித்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க? போராடி ஜெபிங்க தேவனுடைய பிள்ளைகளே. யாக்கோபுக்கு இருந்த அந்த போராட்ட குணம் உங்களுக்கு வேணும். எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி சலிச்சு போகாதுங்க, சலிச்சு போகாது. ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிங்க. ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கு. எப்படி கொடுப்பாராம் பாத்தீங்களா? உலக தோற்று முதற்கொண்டு ஒருவரும் கேளாததும், கண்களால் உணராததும், காதால் செவியால் உணராததும், அவைகளை கேளாதவைகளுமாய் இருக்கும் அந்த ஆசீர்வாதம். யாரும் அதை குறித்து இது கிடைக்கும், இதுதான் அவனுக்கு கிடைக்கும் அப்படி சொல்லி யாரும் சிந்திக்கவே முடியாதுங்க. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். யோபு சாத்தானுடைய சோதனையில வேதனையோடு கூட அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாவே, சிரட்டை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பணம் எல்லாம் போயிட்டு, பிள்ளைகள் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டு, எதுவுமே இல்லை. மனைவி கூட அவனை ஏச ஆரம்பிச்சுட்டான். என்ன ஆண்டவர் சொல்லி பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனைவியும் பேச ஆரம்பிச்சுட்டு, அவன் அண்டையிலே அவனுக்காக பேசுவது யாரும் கிடையாது. உற்ற உயிர் நண்பர்கள் அவங்களும் இவனுக்கு விரோதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. யோபுக்கு ஒரு மறுவாழ்வு உண்டா இல்லை அப்படிங்கிறதா உலகத்தினுடைய அறிவிப்பு. ஆனா பாருங்க, குறுகிய காலத்துல முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை தேவன் யோபுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஏன்? உத்தமனாயிருந்தான், தேவனுடைய பார்வையில உத்தமனாயிருந்தான். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நீங்க காத்திருக்கீங்களா? சரி, சகரியாவும் எலிசபெத்தும் நல்ல பிள்ளைங்க, வயசாயிட்டு குழந்தை இல்லை.
இப்ப சகரியா அவனுடைய ஆசாரிய ஊழியத்துல தேவாலயத்திற்குள்ளாக சென்று தூபம் காட்டுவதற்கு சீட்டை பெற்றான் அப்படி சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. அவன் சீட்டை பெற்ற அந்த சகரியா தேவாலயத்திற்குள்ளாக செல்கிறார். உள்ள போய் அவர் தூபம் காட்டுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. அவங்க ஆண்டவருடைய தூதன் உள்ள வந்துட்டார். வந்து சகரியாவோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அப்போ சகரியாவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. அப்போ அவர் சொல்றாரு, சகரியா பயப்படாத, பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படி சொல்லி அவருக்கு சொல்றார். உனக்கு ஒரு குமாரன் பிறப்பான். அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நிகழ்வுல நடந்தது என்ன தெரியுமா? இவன் தேவாலயத்திற்குள்ளாக போகிறான். கையில சீட்டு வாங்கியாச்சு. வெளியே நின்ற மனிதர்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்றாங்க. ஒவ்வொரு சிறிய காரியமும் நமக்கு எப்படிப்பட்ட காரியமா இருக்கு தெரியுமா? ஜனங்கள் தேவாலயத்துக்கு செல்லுகிற பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும்? தேவாலயத்திற்குள்ள நீங்க போயிட்டீங்களா? ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படுங்க. ஒவ்வொருவருக்காக நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படுங்க. தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நீங்க போயிட்டீங்க. அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தின் எல்லா வேதனைகளை அறிந்திருக்கிறார், புரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வேதனையிலும் நீங்க யாருக்காக ஜெபிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஆண்டவர் பார்ப்பார். அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுங்க. ஜெபிக்கிற இடத்துல தான் என்ன கிடைக்கும் தெரியுமா? அதிசயங்களும் அற்புதங்களும் கிடைக்கும். ஆமா, தேவாலயத்துக்கு போகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஜெபிங்க. உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுங்க. யார் யாரெல்லாம் கஷ்டத்தோட நஷ்டத்தோடு உள்ள வாராங்களோ அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்க இருங்க. ஜெபிக்கிற இடத்துல அதிசயங்களும் அற்புதங்களும் நிச்சயமாக நடக்கும். இந்த அதிகாரத்துல ஒருவேளை சகரியா கூட அந்த தூதனுடைய அந்த வாக்கியத்தை அவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளல, நம்பலங்க. ஒரு கேள்வி கேட்டான். அப்போ அவர் சொன்னார், சகரியா, இந்த அற்புதம் நடக்கிற வரைக்கும், இந்த அதிசயம் நடக்கிற வரைக்கும் இல்லையா, நீ பேச முடியாதப்பா, நீ பேச மாட்ட அப்படி சொல்லி அனுப்பிட்டார். இவன் வெளியே வருவான், ஊமையாக தான் வெளியே வருவான். ஆமாம், நீங்கள் ஆண்டவருடைய கிருபையை உணரவில்லையானா அங்கும் தேவன் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தடங்களை கொடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, கலங்காம இருங்க, கலங்காம இருங்க. என்றைக்கு அவனுக்கு குழந்தை பிறந்ததோ அன்றைக்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தெரியுமா? யோவான் என்கிற பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ மக்கள்லாம் சொன்னாங்க, இவனுடைய குடும்பத்தில் யோவான் பேரே கிடையாது அப்படி சொல்லி சொன்னாங்க. அப்போது சகரியாவிட்டே நம்ம கேட்போம் அப்படி சொல்லி சகரியாவிட்ட கேட்கும்போது கையில் பேப்பரோ பெண்ணை வாங்கி எழுதுனான் பாருங்க, யோவா. அப்பொழுது அவன் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பொழுது அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தில் உறுதியாய் நீங்கள் தரித்திருங்க. ஒரு நிமிஷம் கூட உங்கள் வாழ்நாளில் அடுத்தவங்களை பற்றி குறை பேசாதீங்க. உங்களுக்குரிய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டே இருங்க. அடுத்தவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படுங்க. அப்போதான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார். ஆண்டவருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பிரசன்னத்தை கொடுக்க வேணுமா? ஜெபிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் காணப்படுங்க. மோசே அந்த பர்வதத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கும்போது 40 நாளுங்க எதை குறித்து அவன் யோசிக்க, சாப்பிடவும் இல்லை, எதையும் செய்ய.
பிரசன்னத்திற்காக காத்துட்டே இருக்கிறான். இப்போ ஆண்டவர் மோசையோடு கூட பேசுறாரு. மோசையோடு கூட பேசும்போது அந்த ஒளி, ஆண்டவருடைய முகத்தின் ஒளி இருக்கு பாருங்க, அவனில் பற்று பிரகாசிக்கிறது. எப்படி நம்ம புரிகிறோம் அப்படி சொன்னா, அவன் பர்வதத்திலிருந்து கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள் மோசையை காண்பதற்கு பயப்பட்டாங்க, ஓடி ஒளிச்சுக்கிட்டாங்க. ஏன் அப்படி சொன்னா, ஒரு பெரிய சுடரே அவனை சுத்தி வந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒளி பயமாக மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. ஆமா, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய அந்த பிரசன்னம். உங்களிடத்துல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குமானா எதிர்ப்புகள் எல்லாம் மாறி போயிருங்க, எதிரிகள் எல்லாம் ஓடி போயிடுவாங்க. வேதம் என்ன சொல்லுறது தெரியுமா இல்லையா? நல்ல ஒரு ஜெபம் கூட உண்டு. உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்கள் உன்னை விட்டு ஓடி போயிடுவாங்க. ஒரு வழியா இல்லை, 7 வழியா இல்லை, 7 70 வழியாக உன்னை விட்டு ஓடி போய் விடுவாங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய பிரசன்னம் உன்னோட கூட இருக்கிறது. கேளுங்க, ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே உலகத்தில் உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கா? கேளுங்க, இந்த பிரசன்னத்தை தாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மனுஷனோட நீங்கள் சண்டை போடாதீங்க, தர்க்கம் பண்ணாதீங்க, ஆண்டவரிடம் கேளுங்க. காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நன்மைகளை செய்வது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் தெரியுமா? ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்களேன். சகேயு அப்படி சொல்லிட்டு லூக்கா 19ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷனை பற்றி சொல்லப்பட்டிருக்குங்க. அவனுடைய உள்ளத்தினுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யவனாக மாறிக்கொண்டே இருக்கணும், உயர்ந்து கொண்டே இருக்கணும். ஆமா, மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யம். வரி பிடிக்கிறவன் தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில சம்பாதித்து கொண்டே இருக்கிறான். அவன் நாட்டுக்கு என்ன செய்தான்னு தெரிய, ஆனா மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யனாக மாறிக்கொண்டே இருக்கிறான். ஆனா இவனுடைய உள்ளத்துல இயேசுவை குறித்து என்று கேள்விப்பட்டானோ அன்று முதல் ஒரு எண்ணம் இருக்கு, நான் இயேசுவை காண வேணும், நான் இயேசுவை காண வேண்டும். ஏன் இயேசுவை காண வேண்டும் அப்படி சொல்லி எண்ணினா அப்படி சொன்னா, நான் சம்பாதித்து பாவியாயிட்டேங்க. உலகத்தில் யாரும் என்ன ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, யாரும் என்ன அக்செப்ட் பண்ண மாட்டேங்க, இன்னொரு மனுஷனா அப்படிங்கிறது பார்க்க மாட்டேங்க. இவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு அதற்குரிய அந்த மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனால் ஒன்றுமே எனக்கு இல்லை. ஆண்டவர் நான் காணணும், பார்க்கணும். எல்லாரும் ஆண்டவரை காணணும், பார்க்கணும்னு வந்தாங்க. ஆனால் சகையனுடைய எண்ணம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் ஆண்டவர் பார்க்கணும், என்னுடைய இந்த அங்கலாய்ப்பிலிருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுக்கணும். அவனுடைய உள்ள அப்படி எரிந்து கொண்டே இருக்கிறது. யார் யாருடைய உள்ளெல்லாம் ஆண்டவரை பார்க்கும்போது வேதனையோடு காத்திருப்போடு காணப்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் தேவன் உதவி செய்தார். ஆமா, நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். யாருக்கெல்லாம காத்திருக்கிறார், உதவி செய்கிறார், எனக்கு செய்யலையே அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லாதீங்க. நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீர்களா? ஏதோ அப்படிதான் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கு அப்படிதான் சொல்லுது. நீரே இல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு என்ன செய்கிறாரோ அதை கேட்டதும் இல்லை, கண்டதும் இல்லை. ஆமாங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். காத்திருக்க எல்லா காரியத்தையும் செய்வார். இப்ப சகேயு குள்ளனா இருந்தான், காட்டத்து மரத்துல மேல போய் ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். அப்படி பார்த்துட்டே இருக்கான். இவனுடைய அந்த எண்ணத்தை ஆண்டவர் புரிந்து கொண்டார், இயேசு புரிந்து கொண்டார். அவனை பார்த்தார், அவனை அழைத்தார். எப்ப நான் வீட்டுக்கு நான் வரப்பா அப்படி சொன்னார். அப்போ நான் உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படி சொல்லும் போதே அவனுடைய உள்ளம் அந்த எரிந்தது பாருங்க. அவன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், அவனுடைய வாய் பேச ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, நான் யார்கிட்ட என்ன வாங்கியிருக்கணும், நாளத்தனையா திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படி சொன்ன. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. அந்த வார்த்தை இதுவரைக்கும் அவனுடைய வாயிலிருந்து வந்ததே கிடையாது.
அண்ணனுக்கு ரொம்ப சகஜமாக பேசுகிறான். நான் திருப்பி கொடுத்துட்றேன். யாரிடமெல்லாம் அநியாயமாக வாங்கியிருக்கணும் நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரே. ஒரு செல்வன் தான் ஐஸ்வர்யவான் ஆண்டவரை நோக்கி பார்க்க வாரான். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ ஆண்டவருடைய கற்பனைகளை நீ எல்லாவற்றையும் பின்பற்றி வருகிறாயா அப்படின்னு கேட்குறாரு. ஆமா ஆண்டவர், எல்லாம் பின்பற்றி வருகிறேன். அப்போ கடைசியில் ஆண்டவர் ஒன்று சொன்னார், நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். என்ன ஆண்டவரே? நீ உனக்கிட்ட இருக்கிறத விற்று தரிசனத்தை நீ கொடுப்பா, நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். கசந்த உள்ளத்தோடு, கலங்கிய உள்ளத்தோடு திரும்பி போயிட்டானா. பாருங்க, அவனும் ஆண்டவரை பார்க்க தான் வந்தான், யூதாஸும் ஆண்டவரை தான் பார்க்க, சகையும் ஆண்டவரை பார்க்க தான் வந்தான். ஆனால் அந்த வாலிபை திரும்பி போயிட்டான். சகையை சொல்கிறான், ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் அநியாயம் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்போ ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளாக வரும்போது நீங்கள் பாவ அறிக்கையை நீங்கள் சுலபமாக பண்ண ஆரம்பித்து விடுவீர்கள். யாரிடத்துல? ஆண்டவரிடத்துல பண்ணுங்க. ஆண்டவரிடம் உங்களுடைய பாவ அறிக்கையை நீங்கள் பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு விடுதலை தருவார். என்ன கேட்கிறீங்களோ, எதற்காக காத்திருக்கிறீங்களோ, உலகம் நம்ப முடியாத ஒரு அதிசயத்தை இன்றே உங்களுடைய வாழ்விலே செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த செய்தி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீ செய்ய போகிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் உலகம் காண முடியாது என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, கண்டதில்லை என்று சொல்லியிருக்கிறேன். ஆமாம், ஆனால் நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. செய்யுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் செய்யுங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நீங்கள் செய்யுங்க. சுகம் கொடுங்க, பலன் கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, மன நிம்மதியை கொடுங்க, நல்ல வேலையை கொடுங்க, நல்ல திருமணத்தை நடத்தி கொடுங்க, நல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. குடும்பத்திலே சமாதானம் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. சமாதானம் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானம் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. நிறுவனங்களிலே சமாதானம் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்க. அருமையான டிவிக்காக உங்களுக்கு நன்றி, ஸ்தோத்திரம் தகப்பனே. நடத்துகிற பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதிங்க. குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க. பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமே, ஆமே.